ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்கே கபில் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு மணிப்பாலை பற்றி. ஸோ திரும்ப ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து மணிப்பாலை சரி ஒருத்தர் இல்லையா, காசு கட்டுறோமே ஏமாற்றிட்டு போயிடுவாங்களாம், இங்கே சேர்ந்தால் வேலை கன்ஃபார்மா, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, ஒர்க்கு ப்ரெஷராக இருக்குமா ப்ரெஷராக இருக்காரா. ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ இப்போ ஒன்று பார்த்துருவோம். இப்போ நம்ம மணிப்பால் அகாடமியை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் ரிவ்யூ பார்த்துருவோம். மணிப்பால் அகாடமின்றது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இங்கே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும். அவங்களும் ஐசிஐசியும் சேர்ந்து ஒரு டைப் பண்ணி பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மணிப்பால் ஐசிஐசி ப்ரோக்ராமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரோமில் போய் ஐசிஐசிஐ கெரியர்ஸ்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஐசிஐசிஐ கெரியர்ஸ் ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பிஓ ஆஃபீஸர் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிற வெப்சைட். இங்கே போயிட நம்ம ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். சரி ஓகே, மணிப்பால் ப்ரோக்ராம் பிஓ ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் இதுதான் என்ன, ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துருவோமா. இது வந்து ஒரு 1 இயர் ப்ரோக்ராம். இந்த 1 இயர் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு 4 மாதம் மணிப்பால் அகாடமி, அதாவது பெங்களூரில் அகாடமி இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்த 2 மாதம், அந்த 2 மாதம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரான்ச் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அங்கே நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஒரு 6 மாதம், 6 மாதம் நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு லைஃப் லாங் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் 1 இயர் ப்ரோக்ராம். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், இல்லை எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். அங்கே என்ன பண்ண போகிறீங்கிறதும் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மணிப்பூர் பிஓ ப்ரோக்ராம் வெப்சைட் இதுதான். இதில் அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அது ஒரு எலிஜிபிலிட்டின்னா சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்கணும், 60% மார்க் எலிஜிபிள், மினிமம் 60% இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25க்குள்ளே இருக்கணும். ஓகே, இந்த சைஃபன் என்ன பின்னாடி வரேன், இதுக்கு முன்னாடி சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்களா, 5லேருந்து 5.5 வரை உங்களுக்கு பெர் ஆனம் கொடுக்குறேன், பேஸ்டான லொக்கேஷன் வச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐசி பிஓ ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி உள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைனில் எழுத போகிறீங்க. இப்போ அப்ளை பண்ண இந்த போர்ட்டலில் வந்து அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த பின்னாடி என்ன ஆகும்னா, உங்களுக்கு தான் தேதி வந்து எக்ஸாம் ஸ்லாட் அலாட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் டேபோ ஃபோனோ சிஸ்டமோ எதில் வேணால் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ரைட் பண்ண போகிறீங்க. 18 to 90 மார்க்ஸ் இருக்கும். ஒரு 1 ஹவருக்குள்ளே டைமிங் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கேமரா ஆனாக இருக்கனால பேக்ரவுண்ட் நாய்ஸோ இல்லை யாரோ டிஸ்டர்பன்ஸ் உள்ள போயிட்டு வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா மால் ப்ராசிங் சொல்லி உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. சரி, நான் எக்ஸாம் வெளியே முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு எப்போ ரிசல்ட் வரும், 3 to 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து மெயிலாக இல்லை எஸ்எம்எஸ் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அடுத்த கேட்டகரி போகிறீங்க. அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. அதே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அதே மாதிரி தான் ஷெட்யூல் கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த ஷெட்யூலில் போய் அட்டன் பண்ணணும். ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் உங்களை கொஸ்டின் கேட்குறவர், ஒருத்தர் உங்களை மானிட்டர் பண்ணுறவர். கொஸ்டின் கேட்குறவர் இதில் இந்த கொஸ்டின் கேட்பானா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகும்போது டாக்குமெண்ட்னு அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் அப்லோடில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெஸ்யூமில் என்ற உங்களுக்கு கேள்வியே வரும். எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, ஆஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க. நான் அந்த காலேஜில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா அதுலேருந்து கேள்வி வரும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. சில டைம்ஸ் ஐசிஐசியில் என்ன க்ரோத் இருக்குது, இந்த பிஓ ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள், ஐசிஐசினால் என்ன, அதோட சேர்மன் யார், சிஇஓ யார், இந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்றப்ப க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த பர்சனல் இன்டர்வியூ போயிருங்க. ஈஸியாக இருக்கும், ரொம்ப டஃப்பானா இருக்காது. ஓகேவா. அடுத்த கேட்டகரி, இதில் நீங்கள் பாஸ் ஆகி முடிச்சிட்டிங்கன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஒன் வீக் ஆர் 20 டேஸ்க்குள்ளே உங்கள் காலோ மெயிலோ ஏதோ ஒன்று வந்து வரும். அப்படி இல்லாட்டி கச்சா சைட்லேருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போவீங்க. அடுத்த ப்ராசஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னு சொன்னி பார்த்தீங்களா, 2.5 lakhs. அந்த 2.5 lakhs அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னீங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதே கீழே வந்தீங்கன்னா வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுலேயுமே மணிப்பால் அகாடமியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது
2.55 lakhs. வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. லோன் வேணும்னா முன்னாடி ஐசிஐசிஐ ப்ரொவைட் பண்ணாங்க, இப்போ ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நீங்களே வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இவங்களே லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் வந்து ஃபர்தர் நிறைய பேங்க்கோட லிங்க்ஸ் இருக்கும். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி லோனை வந்து அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா செல்ஃப் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. லோன் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2.55 இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அதோட சேர்த்து வட்டினா சேர்த்து ஒரு 5 கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காண்டி செல்ஃப் எடுத்து போயிடலாம். அமௌண்ட் இருந்தால் செல்ஃப் இருங்க, எல்லாத்தையும் லோன் எடுத்துங்க. அது அவங்கவுங்க இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே, இப்போ வந்து ஃபீஸை பற்றி சொல்லியாச்சு. இப்போ 1 இயர் ப்ரோக்ராம் சொன்னீங்கல்ல, அந்த 1 இயர் ப்ரோக்ராம் வரேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களை மணிப்பாலுக்கு வர சொல்லி ஒரு டேட் கொடுத்துருவாங்க. ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மணிப்பாலுக்கு இந்த டேட்டில் போகணும். இந்த டேட்டில் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னா, ஒரு 1 வீக் தேவையான யூனிஃபார்ம், ஃபார்மல்ஸ், ஷூஸ்னால் எடுத்து வச்சு கொண்டு போய்க்கோங்க. பெல்ட்டு, ஷூஸு, மற்ற ஒரு நோட் வேணால் எடுத்து வாங்கிட்டு போய்க்கோங்க. இங்கேயே கூட வாங்கிக்கோங்க. இல்லை மணிப்பால் சரௌண்டிங் சைடே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் நோட்டு பேனா இது வாங்கினா வாங்கிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ மணிப்பால் போனோன்னு யாரை மீட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஹாஸ்டலுக்கு தான் போவீங்க. ஹாஸ்டலில் போய் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு ரூமில் ரிஜிஸ்டர் எல்லாமே பண்ணி முடிச்சு உட்காந்துருவீங்க. அடுத்த நாள் கிளாஸுக்கு போகிறீங்க. கிளாஸில் அந்த அமௌண்ட் பே பண்ணிங்களே, இதுக்காண்டி உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டேப் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நிறைய பேர் கேட்குறாரு, மணிப்பால் போனால் நம்மளால் அது எல்லாமே பார்க்கணுமான்னு. கிடையாது, மணிப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபுட்டும் அக்காமடேஷனும் நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணிடுவீங்க. ஆஃப்டர் 4 மாதம் முடித்த பின்னாடி நீங்கள் வெளியே வந்த பின்னாடி அடுத்து நீங்கள் ஜாப் போகிறீங்களா, அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும். மணிப்பால் ப்ரொவைட் பண்ணாது. சரி, ஓகே. இப்போ அந்த 4 மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 4 மாதமே உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான். கிளாஸ் ரூமில் போய் இப்போ காலேஜ் போய் கிளாஸ் போனோம்ல, அதே மாதிரி இங்கேயும் போய் கிளாஸ் போகிறீங்க. இங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? படிக்கலாம் போகிறீங்க. 4 மாதமே டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் ஆகியே ஆகணும். பாஸ் ஆனால் தான் நீங்கள் அடுத்த கேட்டகரி இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்களே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதன்றது டேர்ம் 1, அடுத்த 2 மாதன்றது டேர்ம் 2, அடுத்த 6 மாதன்றது டேர்ம் 3. இதிலே கொடுத்துருக்கா. இதில் வந்து உங்கள் ஸ்கைஃபன்னாக வேறு வரும். ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு 5000 ஸ்கைஃபன் வரும். அடுத்த 2 மாதத்துக்கு வந்து 22 ரூபா ஸ்கைஃபன் வரும். அடுத்த 6 மாதத்துக்கு வந்து 28 ரூபா ஸ்கைஃபன் வரும். இது எல்லாமே ஐசிஐசிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்கைஃபன்றது உங்கள் சேலரி தான். இப்போ 4 மாதம் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆனால் தான் அடுத்த கேட்டகரி டேர்ம் 2க்குள்ளேயே போக முடியும். டேர்ம் 2லேயும் இருக்குது. இன்டர்ன்ஷிப் போன பின்னாடியும் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மீன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அதுலேயும் பாஸ் ஆகணும். அடுத்து 3 மாதம் அடுத்த 6 மாதம் டேர்ம் 3ல் அதில் வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிரான்ச் ஒர்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. பிரான்ச்சில் என்ன ஒர்க் இருக்கும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 4 மாதம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் என்ன எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது பாஸ் ஆகணும். நிறைய பேர் கேட்குற என்ன எக்ஸாம் வந்து நான் வெளியே பாஸ் ஆகிட்டு வரலாமா? உங்கள் விருப்பம். பாஸ் ஆகிட்டு வராதான் வந்துக்கலாம், இல்லை இங்கே வந்து பாஸ் ஆகிறாலும் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸாமுக்கு ஒரு 1500 எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும், அதை கட்டி பே பண்ணணும். பே பண்ணி எக்ஸாம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி மணிப்பாலை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடும். மணிப்பாலை இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெளியே போகலாம், ஊருக்கு போகலாமா வேணாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லீவு தருவாங்களான்னு. லீவே கிடையாது. இப்போ மணிப்பால் வாரேன் அப்படின்னா 4 மாதம் நீங்கள் மணிப்பாலில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். லீவே கிடையாது உங்களுக்கு. 4 மாதம் முடித்த பின்னாடி வேணால் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். இப்போ 4 மாதத்துலேயுமே நான் வெளியவே போக முடியாதான்னு கேட்டால் போகலாம். ஈவினிங் டைம் 6 to 7:30 அண்டு சண்டே 9 to 6:30 or 7 o'clock or 8 o'clock. இந்த டைமிங் வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ போய் வெளியே போய் ரோமிங் பண்ணிவிட்டு பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பக்கத்தில் மால் இருக்குது, பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாண்டா பண்ணிக்கலாம். ஓகேயா? ஜாலியாக இருக்கலாம். காலேஜ் போகிற மாதிரி ஜாலியாக நல்லா சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் படித்து பாஸ் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா டேர்ம் 2. இது டேர்ம் 1 சொல்லியா கொஸ்டின் தான் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு 15-20 கொஸ்டின் கொடுப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு. அதுலேருந்து ஒரு 2-3 வரும். நீங்கள் அதை மட்டும் படித்து எழுவலாக இருந்தால் எழுதி பாஸ் ஆகிக்கலாம். ஸோ மணிப்பாலில் பாஸ் ஆகுனா பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் மணிப்பாலில் போய் என்ன செய்ய போகிறேன் கேட்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷே இப்போ ஒரு மணிப்பாலில். அங்கே ஹிந்தி தான் பேசுவாங்க கிடையாது. ஹிந்தி பேசுவாங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் தான் மெஜாரிட்டி. இங்கிலீஷில் பேசுங்க. இங்கிலீஷ் கிளாஸ் இருங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ்லேயே கிளாஸ் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி கவலையே இல்லை. தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் அடுத்தடுத்த பேட்சில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பீப்புள்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு முந்தின பேட்ச், அதுக்கு பிந்தின பேட்ச்சு அடுத்தது வரலான்னு செய்வாங்க. ஸோ ஒரு கான்டாக்ட் பில்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஓகே. இன்டர்ன்ஷிப்பில் என்ன செய்ய போகிறேன்? இன்டர்ன்ஷிப்பில் மணிப்பாலில் படித்தேன்னா நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மணிப்பாலில் ஒரு 10% வச்சுனா நீங்கள் இங்கே பிரான்ச்சில் பார்க்க போகிறீங்க. மீதி எல்லாமே நீங்களாக செல்ஃபாக லேர்ன் பண்ணணும். இங்கே லேர்ன் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்களா கேட்டால் அவங்க ஒர்க்கில் அவங்க ஃப்ரீ டயத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிரான்ச் பீப்புள்ஸ்
சரி ஓகே. அந்த 2 மாதமும் ஜாலியாக தான் போகும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ரோல் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த ரோல் தான் 6 மாதம் முடிஞ்ச அப்படின்னா நீங்கள் அந்த ரோல் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ரோல் அப்படின்னா பிரான்ச் பேங்கிங் தான். பிரான்ச் பேங்கிங் அப்படின்னா கேட்டிங்கன்னா 100 இல்லை 200% உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் ஜாப் தான். சேல்ஸ் ஜாப்னா என்ன, எனக்கு வராது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சேல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பிரான்ச்சோட ப்ராடக்ட்டை நீங்கள் போய் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. பிரான்ச்சோட ப்ராடக்ட்னா என்னது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எஃப்டி பிரிக்கிறது, ஆர்டி பிரிக்கிறது, கார் லோனு, பைக் லோனு, இன்சூரன்ஸு, டிமெட் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சில் வந்து ப்ராடக்ட் இருக்குது. அதை ஃபுல்லாக கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்கள பிச் பண்ணி வாங்க வைக்கணும். இதுதான் நம்மளோட வேலையே. பிரான்ச்சில் சேல்ஸ் இருக்கும். சேல்ஸ் வேலையை எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வராதீங்க. சேல்ஸாக இருந்தால் நான் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வரலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் மணிப்பால். அந்த 1 இயர் ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் கேட்ட அளவுக்கு எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்ன்ஷிப்னு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே எல்லாமே பார்த்துக்கணும். ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே நீங்களாம் பார்த்துக்கணும். மணிப்பாலேருந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த 4 மாதம் மட்டும்தான் மணிப்பால் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒர்க்கும் நான் சொல்லிகிட்டே தான் ஒர்க்காக இருக்க போகுதுன்னு. சேல்ஸ் இருக்கும், டார்கெட் இருக்கும், ப்ரெஷர்னா இருக்கும் சொல்லிட்டேன். இப்போ வேலை பார்க்காட்டி எனக்கு சம்பளம் தர மாட்டாங்களா? தருவாங்க. ஆனால் நீங்கள் வேலை பார்த்துட்டு ஆகணும். பிரான்ச் மேனேஜர் அவங்க திட்டுவார், வைவார், எல்லாமே நடக்கும். நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். வேலை பார்க்காதே திட்டுறது சகஜம் தானே. இன்னொன்று, வெளியே வந்து நமக்கு 15,000 20,000 கொடுக்குறாங்க. இங்கே எடுத்தோடனே உங்களுக்கு 28,000, 32,000, 33,000 யார் கொடுக்குறா? அதுக்கேற்றாப்புல ப்ரெஷர் இருக்கிறதான்னு செய்யும். சம்பளம் அதிகமாக போக போக ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்டர்ன்ஷிப்பில் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 19K வந்துச்சு. அப்புறம் ஓஜிடி ஒரு 3 மாதம் சொன்னி பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்தது வந்து ஒரு 26 வந்துச்சு. இப்போ நான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வர்ற சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 30+ கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி, நாங்கள் இங்கே இருந்ததை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று என்ன நிறைய பேர் கேட்குறீங்கன்னா, எனக்கு லொக்காலிட்டியாக வேணும், எனக்கு ஜாப் வந்து என் லோக்கல் ரீஜியனில் வேணும், என் வீட்டு பக்கத்தில் வேணும் அப்படின்னு தான் போட மாட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் போடலாம். நீங்கள் போய் தான் ஆகணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மதுரை, எனக்கு வந்து இப்போ பெங்களூரில் போட்டிருக்காங்க. நான் பெங்களூரில் போய் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்கே வேணால் போடலாம். இப்போ உங்களுக்கு உங்கள் லொக்காலிட்டியில் வேணும் அப்படின்னா ஓஜிடின்னு முடிச்ச பின்னாடி உங்கள் பிரான்ச் மேனேஜர் மனசு வச்சாருன்னா நீங்கள் உங்கள் லொக்காலிட்டியில் வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக வாய்ப்பு ஒரு 50-50 இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி தமிழ் பீப்புள்ஸை பெங்களூர் அண்டு தமிழ்நாடு 2 இடத்துல தான் போடுறாங்க, வேறு எங்கேயுமே போட மாட்டுறாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். சரி ஓகே, இதில் வேறு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நிறைய பேங்க்கும் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, HDFCனா இருக்குது. அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். இப்போ ஐசிஐசிஐ மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐசிஐசிஐ அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்களா நிறைய பேர் கேட்குறாங்க. கிடையாது, ரீஃபண்டாக பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம பே பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இந்த சர்டிஃபிகேட்காண்டி நம்ம அமௌண்ட் பே பண்ணி 1 இயர் கோர்ஸ் படிக்கிறோம், டிப்ளமோ கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஜாப்போ அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். வேறு ஏதாவது ஜாப்னா பேங்கிங் ஃபீல்ட்லேயே வேறு ஸ்மால் ஸ்கேல் பிரான்ச்சஸ் பேங்க் இருக்கும்ல, அங்கே அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்கே ஒரு நல்ல சேலரி, நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அங்கே சர்வே பண்ணிட்டு அப்புறம் அதுலேருந்து அடுத்த பிரான்ச் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேங்க் மாதிரி போய்க்கலாம். ஓவராலாக மணிப்பாலை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக நான் சொல்லிவிட்டேன். இன்னும் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க, எதுவுமே கமெண்ட் பண்ண முடியலை, சாரி. ஸோ உங்களுக்கு தேவை கமெண்ட்ஸு, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் கமெண்ட் வேணுன்னா கமெண்டில் ஏதாச்சும் தேவைன்னு அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும், நானே குழப்பி எடுத்து சொல்லியிருப்பேன். அடுத்து ஏதாச்சும் தேவை வரிசையாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் சொல்லுங்கள், நான் அடுத்து கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.